கர்நாடகா மாநிலத்திலேருந்து அப்படியே இதில் கலக்குது. அதை வந்து முறையான படி வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நீர்நிலையை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான நடவடிக்கையை வந்து ஃபில்டரோ இல்லை ஏதோ ஒன்று. விவசாயிங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் சந்திக்கிறாங்க. அது வரையுமே பாதிப்பு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதனால் வந்துட்டு அரசு இன்னைக்கு இருக்கிற ஆண்டுகிட்டு இருக்கிற அரசு இதுக்கு ஏதாவது பண்ணனாங்க. ஒரே வழி இந்த கிழவரப்பள்ளி அணை தான். அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. காவிரியில ஏற்ற முடியாது. காவிரி வந்து அவங்க பயன்பாடு அதிகம் இருக்கிறதுனால அடுத்த ஒரு 45 கிலோமீட்டருக்கு இந்த தண்ணி கிருஷ்ணகிரியை நோக்கி போயிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் இந்த விவசாயம் இருந்துட்டு இருக்கு. அழிவோட விளிம்புற நிலையில தான் நான் நேரடியாவே சொல்றேன். அவர் வந்து இங்க முழுசா ஒரு நாள் முழுசா இங்க இருந்துட்டாருன்னா அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நுரையீரல் கண்டுக்கல. நான் வந்து தூய சக்தின்னு சொல்றாரு இல்லையா, அந்த தூய சக்தியான தாவேக அரசு கிட்ட நான் வெளிப்படையாவே சொல்றேன், உங்க தூய சக்தியை பயன்படுத்தி இந்த நீரை தூய்மை பண்ணுங்க. அப்ப நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க உண்மையில தூய சக்தின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் இந்த டேம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த பிரச்சனை வந்து இந்த பகுதியில் இருக்கு. இது என்ன பிரச்சனை, இங்க என்ன நடக்குது, இங்க இருக்க விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றத இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கங்க. என்ன பிரச்சனைங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கு தண்ணி? இது வந்து ஒரு 15-20 வருஷமா இருந்து ரொம்ப கழிவு நீர் ரொம்ப இதாகி போய் எல்லாம் ரசாயன கழிவு வந்து எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் போயிடுச்சு. இதனால் இருக்கிற நீர்நிலைகளெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீர்நிலையை ஒன்றி இருக்கிற வந்து விவசாயிங்க ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க. ஆடு மாடு என்னதான் ஆடு மாடு மேய்ஞ்சாலும் அதுங்களுக்கு வந்து அந்த தண்ணி குடிக்க போகிறப்போ வந்துட்டு ரொம்ப சிரமம். அதனால பாவம் ஆடு மாட்டுங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம், விவசாயிங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இப்படி போயிட்டு இருக்குது. இந்த ரசாயன கழிவு வந்து எங்கிருந்து வருதுங்க இந்த அணைக்கு? இது வந்து அதாவது பெங்களூர் சைடு இருந்து அப்படியே வந்து கர்நாடகா மாநிலத்திலிருந்து கர்நாடகா மாநிலத்திலிருந்து அப்படியே இதில் கலக்குது. அதை வந்து முறையான படி வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நீர்நிலையை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான நடவடிக்கையை வந்து ஃபில்டரோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி விவசாயத்துக்கு நல்ல தண்ணி கொடுத்தாக்க. நீங்க சொன்னீங்க வந்து 15 வருடமா இது இருக்கு அப்படின்னா, 15 வருடத்துல இன்னும் அதை கண்டுபிடிக்கல, இது எங்க இருந்து வருது? அது இல்லை, அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சும் வந்து யாரும் முன் வந்து அதுக்கு உண்டான இதை வந்து யாரும் செய்ய தயாரா இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதை பார்த்தாக்கா எந்த அளவுக்கு பரிதாபமா போயின்னு இருக்குன்ட்டு. ஒரு டேம்லயே இந்த அளவுக்கு தண்ணி கெட்டு போய் மாசு படிஞ்சு ரொம்ப கெட்டு போயிருக்குதுன்னா பார்த்துக்குங்க. ரொம்ப மனசு பார்க்கறதுக்கே ரொம்ப பதறுது. இதனால என்ன பாதிப்புங்க வருது இந்த பகுதி மக்களுக்கு? இதனால கால்நடைக்கு பாதிப்பு, விவசாயிங்களுக்கு பாதிப்பு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் சந்திக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது பார்க்கும்போது மிகுந்த மனவலி ஏற்படுதுங்க. ஆமா, கஷ்டம். ஏன்னா தண்ணி என்பது வந்து அனைத்து உயிர்களுக்குமான தேவை. கண்டிப்பா. இந்த தண்ணி இல்லாம உணவு இல்லாம கூட நம்ம வாழ்ந்துட முடியும், ஆனா தண்ணீர் இல்லாம வாழ முடியாது. மெயினா கால்நடை விவசாயம். இந்த தண்ணி வந்து எங்க போய் முடியுதோ அது வரையுமே பாதிப்பு, ரொம்ப பாதிப்பா இருக்கு. அதனால வந்துட்டு அரசு இன்னைக்கு இருக்கிற ஆண்டுகிட்டு இருக்கிற அரசு இதுக்கு ஏதாவது பண்ணுனாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்து முறையிட்டு இருப்பீங்களா? நாம் தமிழ் கட்சி சார்பாக இதை முறையிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆனால் நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். ஒசூர் மாநகராட்சியில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். எனக்கு வந்து 35 வயசு ஆகுது. இத்தனை ஆண்டு காலத்தில் கடந்த 15 வருஷமா இதனோட போக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா பெங்களூருன்ற ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்போது அங்கே கழிவுநீர் அதிகமாக செயல்படுது, அதிகமாக பொருளுது. அந்த கழிவுநீரெல்லாம் வெளியேற்றுறதுக்கான ஒரே வழி இந்த கிழவரப்பள்ளி அணை தான். அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. காவிரியில் ஏற்ற முடியாது. காவிரி வந்து அவங்க பயன்பாடு அதிகம் இருக்கிறதுனால அங்கே சுத்தமான தண்ணியை வச்சுக்கிறாங்க. கழிவுநீரை மொத்தமாக இந்த அணையில ஏற்றி விட்டுறாங்க. கிழவரப்பள்ளி அணையில தான் அந்த 15 வருஷமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குப்பை கிடங்கா நம்ம மாநிலம் மாறி நிற்குது. ஏன்னா கர்நாடகாவில் கழிவு நீர் அனுப்புறாங்க, கேரளாவில் மருத்துவ கழிவும் நம்ம மாநிலத்திற்கு வந்து கொட்டுறாங்க. அப்போ நம்ம மாநிலம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு குப்பை கிடங்கா பயன்படுத்துதா? அது வெறும் குப்பை கிடங்குன்ற வெறும் வார்த்தையில் சொல்ல முடியாது. சவக்கிடங்கு, குப்பை கிடங்கு, அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது,
கழிவு பொருட்கள் தேங்கும் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ்நாடு சாக்கடை. அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. ம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் கேரளா மாநிலத்திலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, கர்நாடகா மாநிலத்திலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, ஆந்திர மாநிலத்திலிருந்து கால்நடை கழிவுகள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆனா அது எந்த அரசுமே கண்டுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. சரி, இது எப்படி சரி செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்க அங்க இருக்க தொழிற்சாலைகள்ல இருந்து இந்த கழிவு வருது, உடனே அது அரசு வந்து உடனே எல்லாம் நிறுத்திட முடியாது. கண்டிப்பா என்ன பண்ணலாம் இதுக்கு? 15 வருஷமா அண்ணன் சீமான் கிட்ட இருந்து இதுக்கான அறிக்கை அடிக்கடி விட்டுட்டே தான் இருக்காரு. ஆனா எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கல. இந்த மக்களும் பொழுதுபோக்கான ஒரு அரசியலை தான் தேடுறாங்களே தவிர மக்களுக்கான அரசியலோ மண்ணுக்கான அரசியலோ தேட மாட்டேன்றாங்க. நிறைய முறை மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக கடந்த தேர்தல் அறிக்கையில கூட இதை திரைப்படம் போட்டு காட்டினார் அண்ணன். மேடையில தண்ணீர் மாநாட்டில் திரைப்படம் போட்டு காட்டினாரு இந்த பிரச்சனையை. ஆனாலுமே மக்கள் இதுக்காக செவிசாய்க்கல. எல்லாருமே ஒரு பெரிய நடிகை கூட்டம் பின்னாடி போயிடுச்சு. அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, சினிமா போதையில அங்க போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. அடுத்து இன்னொரு 15 வருஷத்துல இதே நிலைமை நீடிச்சால் தமிழ்நாட்டில் ஓசூர் மாநகரம்ன்றது விவசாயத்துல ரொம்ப பெரிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. இங்க வந்து எல்லா விதமான காய்கறியும் விளையும். இங்க வந்து ஆப்பிளும் விளையும், கேரட்டும் விளையும், முள்ளங்கியும் விளையும், டிராகன் ஃப்ரூட்டும் விளையும். அந்த மாதிரியான ஒரு புனிதமான ஒரு பூமி நம்ம ஓசூர் மாநகராட்சி, ஓசூர் மாநகரம் சார்ந்த சுற்றுவட்டார விவசாய பகுதிகள். ஆனா எல்லாமே கிட்டு போனதுக்கான காரணம் இந்த கிழவரைப்பள்ளி அணை. ஏன்னா இங்க தொட்டு அடுத்த ஒரு 45 கிலோமீட்டருக்கு இந்த தண்ணி கிருஷ்ணகிரியை நோக்கி போயிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் இந்த விவசாயம் இருந்துட்டு இருக்கு. அழிவோட விளிம்புல நிலையில தான் இந்த விவசாயம் இருந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கான வழிமுறை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆளுங்கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருக்கு. கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியோட தான் அரசியலமைப்பு நடந்துட்டு இருக்கு. இவங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல சுத்திகரிக்கப்பட்ட நீரை மட்டும்தான் வெளியேற்றணும்னு ஒரு ஆணை பிறப்பிக்கணும். அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் வெளியேறும் போது மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தடுக்கப்படும். அது வரைக்கும் இந்த பிரச்சனை நீடிச்சுட்டே தான் இருக்கும். இப்போ மக்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்னன்னா இந்த நுரை வந்து கண்ணில் படும் போதும் இல்லை தோலில் படும் போதும் வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையாக? 100% உண்மைன. வெறும் நோய் மட்டும் கிடையாது, அதால நிறைய பின்விளைவுகளும் வந்துட்டு, பக்க விளைவுகளும் வந்துட்டு இருக்கு. இப்போ இங்க ஒரு அதிகாரி, நம்ம முதலமைச்சருக்கே நான் நேரடியாவே சொல்றேன், அவர் வந்து இங்க ஒரு நாள் முழுசா இங்க இருந்துட்டாருன்னா அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நுரையீரல் பாதிப்பு கண்டிப்பா வரும். ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஹைஃபையா வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான சூழல்ல வாழ முடியாது. ஒரு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுற அளவுக்கான ஒரு மாசு, காற்று மாசும் இருக்கு, நீர் மாசும் இருக்கு, நிலத்தடி நீர் மாசும் இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் கெட்டுச்சு. மண்ணும் கெட்டு போச்சுங்க, தண்ணீர் கெட்டுச்சு, இங்க இருக்க காற்றும் கெட்டு போச்சு. கண்டிப்பா இங்க இருந்து 3 கிலோமீட்டருக்கு இந்த நாத்து அடிக்குதுண்ணே. 3 கிலோமீட்டருக்கு நாத்து அடிக்குது. ஆனா எந்த அரசாங்கமும் இதை கண்டுக்கல. நான் வந்து தூய சக்தின்னு சொல்றாரு இல்லையா, அந்த தூய சக்தியான தாவேக்க அரசுகிட்ட நான் வெளிப்படையாவே சொல்றேன், உங்க தூய சக்தியை பயன்படுத்தி இந்த நீரை தூய்மை பண்ணுங்க. அப்ப நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க உண்மையில தூய சக்தின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க கர்நாடகா மாநிலத்தில் ஆண்டுட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அவ்வளவு தூய சக்தியான ஆளா இருந்தா இப்ப நீங்க வெளிப்படையா அறிக்கை விட்டு இந்த விஷயத்தை நீங்க சரி செஞ்சு கொடுங்க. உங்க கட்சியில நாங்க எல்லாருமே வந்து இணைஞ்சுக்கிறோம். நன்றி. நன்றிண்ணா.